அம்மாச்சி வைத்தியர். இன்று உங்களுக்கு ஒரு அருமையான மருத்துவம் என்னன்னா, இந்த பூண்டு இருக்குங்க இல்லையா, பூண்டை பாலில் போட்டு சாப்பிட்டா என்னென்ன நோய் தீரும், என்னென்ன அதில் மருத்துவத்தன்மை இருக்குது, அதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதற்கு முன் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு 2-3 நாளாக உடம்பு சளி பிடிச்சிட்டு ஜலதோஷம், சளி, ஜுரம் 3 வந்துருச்சு. ஏன்னா தண்ணி மாற்றி குடிச்சிட்டேன், அது சேரலை. அதனால தான் நான் 3 நாளாக வீடியோ போடல. இப்போ என்னோடய கை வைத்தியத்தால் தான் நான் என்னோடய சளி, ஜுரம் எல்லாத்தையும் நிப்பாட்டினேன். அதை அதுக்கு தான் இது நான் ஃபஸ்ட்டு முதல்ல நான் அதுக்கு பரிந்துரை செய்கிறதுன்னா இந்த பூண்டு தான். பூண்டு இந்த பாருங்கள், இந்த பூண்டு இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த பூண்டு இந்த பாருங்கள், இந்த பூண்டு தான். இந்த பாலில் வேக வச்ச பூண்டு. இந்த பூண்டுனால தான் எனக்கு இப்போ இந்த சளி, ஜுரம், தலைபாரம் எல்லாமே கெட்டது. இதை என்ன பண்ணோம்னா, இதை நீங்கள் முதல்ல எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த பூண்டை இந்த பூண்டை நல்லா பாலில் வேக வச்சுக்கணும். இதை பாலில் வேக வச்சிங்கனாவே உங்களுக்கு அவ்வளோ அருமையான ஒரு மருத்துவம் கிடைக்கும். என்னென்னா, சுகர்காரங்க சாப்பிட்லாம், இது கொலஸ்ட்ரால்காரங்க சாப்பிட்லாம். இதோட குழந்த பிறந்த பொண்ணுங்க, பால் கொடுக்குற பொண்ணுங்க சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ப்ரெஷர்காரங்க சாப்பிட்லாம். இது இது மட்டும் இல்லாமல் நம்ம மூளை அடைப்பு வந்துருக்கு பாருங்கள். டாக்டர் போய் சொல்லுவாங்க, இவங்களுக்கு அடைப்பு இருக்குது, அதனால மாத்திரை கொடுக்கணும், இல்லைன்னாக்கா ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாமே இந்த இந்த பூண்டை நல்லா பால்லையும் வைக்கலாம். அவங்களுக்கு என்னென்னா சுட்டு கூட கொடுக்கலாம். இந்த பாலை நம்ம இந்த சுகர்காரங்க இந்த பூண்டை சாப்பிட்டா சுகரு உங்களுக்கு நார்மலை தாண்டவே தாண்டாது. இதை ரெகுலராக சாப்பிட்டு சுகர் வந்தவங்களும் சரி, வராதவங்களும் சரி. அதே மாதிரி தான் அடைப்பு உள்ளவங்க, கொஞ்சம் அடைப்பு எங்கேயாவது இருந்தால் கூட இதை சாப்பிட்டிங்கன்னா திருப்பி அதை ரிலீவ் பண்ணிவிடும். இந்த மாதிரி இதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இது செரிமான சக்தி. இதெல்லாமே செரிமான சக்தி எவ்வளவோ பல லேடிஸ்க்கெலாம் அவ்வளோ மருத்துவம் ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டுறேன். அதனால் இதை செய்து பலன் பெறுங்க. செஞ்சு எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த பாருங்க, இந்த பூண்டு, இந்த பால் இதுதான். இப்போ இதை நீங்கள் இப்போ நைட்டு நம்ம நைட்டு சாப்பிட்ட பிறகு இதை 4 பூண்டு பல், 1 டம்ளர் பால் குடிச்சிக்கலாம். குடித்தா இது கொலஸ்ட்ரால் இல்லாதவங்க, கொலஸ்ட்ரால் உள்ளவங்க பால் குடிக்க வேணாம். பூண்டை நல்லா பாலில் வேக வச்சுட்டு பூண்டை மட்டும் சாப்பிட்டுக்குங்க போதும். நல்லா சுடு தண்ணி 1 டம்ளர் குடிச்சுக்குங்க. செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.